Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை தரமணி அருகே சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் கார் விழுந்து விபத்துக்குள்ளானது. குழந்தை உட்பட 5 பேர் காரில் சென்று கொண்டிருந்தனர். தரமணி டைடல் பார்க் சிக்னல் அருகே சென்றபோது சாலையில் திடீரென்று பெரிய பள்ளம் ஏற்பட்டது. இதில் கார் விழுந்ததால் காரில் இருந்தவர்கள் அச்சத்தில் உறைந்தனர். இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற மீட்பு படையினர் காரையும் காரில் இருந்த 5 பேரையும் பத்திரமாக மீட்டனர். இதனிடையே சாலையில் ஏற்பட்ட பள்ளத்திற்கும் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளுக்கும் தொடர்பு இல்லை என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. சிக்னல் போட்டாங்க, நின்றுட்டேன் வண்டி. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் சிக்னல் ஆன் ஆச்சு, மூவ் பண்ணி ஒரு பஸ்ஸு போச்சு. அதுக்கு பின்னாடி நானும் போனேன். கொஞ்சம் தூரம் போகும்போது ரைட்டில் இதாச்சு. சரி, அதாவது கட்டையில் தான் வர கொஞ்சம் தூரம் பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு ஃபுல்லாக இதாகிடுச்சு. ராணுவ வீரர்கள் குறித்த தனது பேச்சுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வருத்தம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்திய நாட்டை கண்ணை இமை காப்பது போல பாதுகாத்து வரும் தன்னுடைய உயிரினும் மேலான ராணுவ வீரர்களை என்றும் வணங்குபவன் என குறிப்பிட்டுள்ளார். தனது செய்தியாளர் சந்திப்பில் திமுகவின் பேரணி குறித்து கேட்டபோது, அது நாடகம், அவர்கள் மத்திய அரசையும் பாராட்டாமல் நாடகம் போடுகிறார்கள் என்று பேசியதை திரித்து போட்டுவிட்டார்கள் என்றும் செல்லூர் ராஜு விளக்கம் அளித்துள்ளார். ஆனாலும் ராணுவ வீரர்களின் மனம் காயப்பட்டிருந்தால் அதற்காக அவர்களிடம் தான் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். இளநிலை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூரைச் சேர்ந்த சாய் பிரியா, காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஹரிஹரன் உட்பட 13 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். அதில் ஆவடியில் உள்ள கேந்திரிய வித்யாலயா சிஆர்பிஎஃப் மையத்தில் தாங்கள் நீட் தேர்வு எழுதியதாகவும் அப்போது கனமழையினால் மின்தடை ஏற்பட்டதாகவும் கூறியிருந்தனர். தேர்வு மையத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் மாற்று இடத்தில் தேர்வு எழுத அறிவுறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு கூடுதல் நேரமும் அளிக்கப்படாததால் தங்களுக்கு மறுதேர்வு நடத்த உத்தரவிட கோரியிருந்தனர். மனுவை விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க ஆணையிட்டதோடு அதுவரை தேர்வு முடிவுகளை வெளியிடவும் தடை விதித்தது. வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.